நல்லதே நடக்கும் போம் நம சிவாயம் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இளமை இருக்கும் பொழுதே ஓடி உழைத்து விடு, ஓடி சம்பாதிச்சு விடு. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இளமை பருவத்திலே நடந்து முடிஞ்சிடணும். அப்படின்னா தான் முதுமையில் நாம் வருத்தப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட இந்த இளமை காலகட்டம் அப்படின்னு சொன்னால் 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளே, அந்த வயசுக்குள்ளே நடக்க வேண்டிய திருமணம், குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு வேலை, தொழில், சொந்த வீடு இதெல்லாமே அமைச்சுக்கணும், நம்ம உருவாக்கிக்கணும். அப்படின்னா தான் அதன் பிறகு நிம்மதியாக நம்மளால் வாழ முடியும். இல்லைன்னா முதுமையில் கூட ஓட வேண்டியது இருக்கும், உழைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வயது காலகட்டங்களில் இந்த ஒரு கிரகம் 7 வருஷத்தை உங்களுக்கு எடுத்துக்குது. தன்னுடைய அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 7 வரத்தை கொடுக்கிறது. அதன் வாயிலாக உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன் என்ன? அதுவும் குறிப்பாக இன்றைய பதில மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் 25 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ள இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 7 வருடத்தை எடுத்துக்கொள்ளும் கிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்ன? இது பொது பலன் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தினுடைய நிஜ பலன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்துடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகு எதிர்ப்பு பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கலாம். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு லக்னம் எந்த லக்னம் வேணால் இருக்கலாம், வேறு வேறு லக்னமாக நீங்கள் அமைஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் மீன ராசி தான். ஸோ மீன ராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா பிறக்கின்ற பொழுது குரு திசை தான் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். ஸோ குரு திசை என்பது 16 வருஷம். ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. வெறும் 4 வருடம் தான், அதிகபட்சம் 4 வருஷம் தான் இருக்கும். அதற்கும் குறைவாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அது ஒரு 4 வருஷம். அதன் பின்பு சனிவனுடைய திசை 19 வருஷம். அதுக்கப்புறம் புதனுடைய திசை 17 வருஷம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35, 37 இந்த வயது காலகட்டங்களில் தான் கேது திசை என்பது வரும். ஸோ 37 வயசில் அந்த கேது திசையானது வரும். அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சனி திசை நடக்கும். சனி திசை மொத்தம் 19 வருஷம். ஆனால் எல்லாருக்கும் முழுமையாக நடக்காது. 10 வருஷம், 17 வருஷம், 16 வருஷம் இப்படி குறையத்தான் நடக்கும். ஏன்னா 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. பாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த 19 வருஷம் முழுமையாக இருக்க வாய்ப்பு உண்டு. மற்றபடி 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு 19 வருஷம் அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அதன் பிறகு புதன் திசை என்பது ஒரு 17 வருஷம். ஸோ அதன் பின்புதான் உங்களுக்கு அந்த கேது திசை என்பது உங்களுக்கு வந்து சேரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசை தாண்டி கண்டிப்பாக ஒரு 45 வயசுக்குள்ளே உங்களுக்கு கேது திசையானது வந்தே தீரும். இதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். புதன் திசை என்பது 17 வருடம். அப்போ பிறக்கின்ற பொழுது நீங்கள் ரேவதி நட்சத்திரம் பிறந்திருந்தால் உங்களுக்கு புதன் திசை தான் நடக்கும். அது எந்த வித மாற்றம் இல்லை. அது ஒரு 17 வருஷம் தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 வயசு, நீங்கள் 21 வயசு தொட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேது திசை தான் உங்களுக்கு நடக்கும். அதாவது புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 18 வயசு உங்களுக்கு ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேது திசை தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக அந்த கேது திசை என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 வயசு வரைக்கும் இருந்துடும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீன ராசியில் நீங்கள் பிறந்திருந்தா ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ள இந்த வயது காலகட்டங்களில் கேது திசை என்பது நடந்தே தீரும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ ஒரு 7 வருஷத்தை எடுத்துக்கும் அந்த கேது பகவான். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஓடி உழைக்க வேண்டிய இளமை பருவத்தில் இந்த கேது திசை வருது. பொதுவாகவே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த கேது திசை வந்துட்டால் திருமண வாழ்க்கையை கெடுத்துருமே, திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பூர்வீகத்தை விட்டு இடம் மாற வேண்டிய சூழல் உருவாகுமே, இதெல்லாம் நல்லதா கெட்டதா, கேது திசையில் பெரிய அளவு பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழல், அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். ஸோ இதற்குண்டான பதிலையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ முதல்ல கேது பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் ஞானக்காரகன், மோட்சக்காரகன் என்று சொல்லுவார்கள். ராகு கேதுகள், ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு ஒருவனுக்கு கொடுத்து கெடுக்கின்ற ஒரு கிரகம். அதாவது நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் ரெண்டையுமே கொடுத்து கெடுத்துரும். ஆனால் கேது பகவான் கெட்ட பின் தான் கொடுப்பார். உங்களை கஷ்டப்படுத்தி அதன் பின்பு அந்த பொருளுடைய அருமையை புரிய வைத்து அதன் பின்பு கொடுப்பார். ஸோ ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். அப்படித்தான் கேதுவுடைய தன்மை. மேலும் கேதுக்குடைய காரகங்கள்
அந்த காரகத்தின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் குறிப்பிட்டு 7 வரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். சரிங்களா? மேலும் உங்களுடைய மீனராசிக்கு அதிபதியான குருவுக்கு நட்பு கிரகம் ஒரு வகையில் இந்த கேது பகவான். சரியா? ரெண்டும் ஒரே மாதிரி குணாதிசயங்கள் உள்ள கிரகங்கள். அதனால பெரிய அளவு தீமைகள் நடைபெறாது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் அந்த கேது சில உலக அனுபவத்தை கற்றுக்கொள்ள வைக்கும். சரிங்களா? அதில் எந்த சந்தேகம் இல்லை. இதில் திருமண வாழ்க்கை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கிரகங்கள் நல்லா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்தந்த வயது காலகட்டங்களில் செய்யணும், அதுதான் இயற்கை. ஆனால் அந்த கேஸில் திருமணம் செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஜீவ சமாதி வழிபாடு மற்றும் விநாயகருடைய வழிபாடு பெரிதளவு பண்ணிக்கிறதோ, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவருடைய, அது குறிப்பிட்டு பாட்டிமாருடைய ஆசீர்வாதங்களை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை வணங்கிக்கிறது நல்லது. பெரும்பாலும் இவர்களுக்கு வரக்கூடிய தடை பூர்வ புண்ணிய தோஷம், அதாவது பித்ருக்கள் தோஷம், முன்னோர்களே தோஷம். அப்போது முன்னோர்களுக்கு சரியான ஒரு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் முன்னோர்களை வழிபாடு பண்ணால் போதும் அந்த திருமண தடையானது நீங்கிரும். மேலும் கேதுசில் திருமணம் செய்து திருமண வாழ்க்கை சரியில்லாதவர்கள் கூட மீண்டும் ஒரு முறை முன்னோருடைய வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ ஒன்று முன்னோருடைய வழிபாடு அல்லது ஜீவசமாதி வழிபாடு அல்லது விநாயகருடைய வழிபாடு செய்கின்ற பொழுது பெரிய அளவு பாதகம் தராது இந்த கேது செயல். அதனால் நம்பி தைரியமாக நீங்கள் திருமணம் பண்ணலாம். ஏன்னா அந்த வயசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வயது இருக்கின்ற பொழுது சிறிய பரிகாரங்களை பண்ணிங்க, அதில் தவறு கிடையாது. மேற்கொண்டு பாதிப்பு வராது. மேற்கொண்டு இந்த கேது செயல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற 7 வரம். அதில் முதலாவது குரு, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். கேது ஞானக்காரகன், மோட்சக்காரகன். அப்போது மற்றவர்களுடைய மோட்சத்தை தடுத்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மருத்துவத்துறை, அவர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறையில் யோகம் கிடைக்கும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு, வேலை, தொழில் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த கேது நடக்கும்போது அதற்கு நீங்கள் யோகம், நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது, ஃப்ளைட்டு, வெளிநாடு சம்பந்தமான தொழில், வேலை, வெளிநாட்டில் போய் படிக்கிற வாய்ப்பு. ஸோ அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பணம் காசு கிடைப்பது, ஒரு ஆதாயம் கிடைப்பது அப்படின்ற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடைபெறும். அதாவது வெளிநாட்டு பணம் என்பது உங்களுடைய கைகளில் புரளும். அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் ஒரு ஐடியில் வேலை கிடைக்கிறது, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள். ஆக மொத்தம் வெளிநாட்டு பணம் நேரடியாகவும் மறைமுகமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் பிஸ்னஸை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மூன்றாவது, இந்த கேதுவான் ஆன்மீக சேவை, தொண்டு, சர்வீஸ் இதுக்கெல்லாம் மதிப்பீதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அதனுடைய அடிப்படையில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும், உங்களுக்குரிய கௌரவம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதிலும் குறிப்பிட்டு ஆன்மீகம் அப்படின்ட்டா இந்து சமய அறநிலையத்தில் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கிடைச்சிருங்க. கோயில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கைகளையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதில் யோகங்களும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பூக்கடையிலேருந்து ஆரம்பித்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யலாம். அதில் உங்களுக்கு கேதுவன் தடையே கொடுக்க மாட்டார், அதில் யோகத்தை அள்ளி கொடுப்பார். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, இந்த கமிஷன், தரகர்னு சொல்லக்கூடிய பொருள் வாங்கி விற்கிறது, இடம் வாங்கி விற்பது, ஒரு வீடு கட்டிய வீடு வாங்கி விற்கிறது போன்ற விற்கின்ற ஒரு நிலைப்பாடு, வியாபாரம், அதாவது நீங்கள் ஒரு தரகர் புரோக்கர் மாதிரி நடுவில் நின்று செயல்படக்கூடிய தொழில், அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாபம் உண்டு. அதாவது வெளியில் ஒரு பெரிய அளவு கௌரவமாக சொல்ல முடியாது, ஆனால் அதன் ரீதியாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரி, அந்த மாதிரி வேலையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐந்தாவது, இந்த விமான பயணத்தோடு சேர்ந்து போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் துறை இதுவும் சம்பந்தப்பட்டு வரும். மேலும் அந்த அதிகமாக டிராவல் பண்ணி வேறு மாநிலத்தில் போய் குடியமர்ந்து வேலை பார்க்கக்கூடிய வேலை, அதாவது இராணுவத்தில் வேலை அல்லது கப்பலில் வேலை, ஸோ அணு உலை தயாரிக்கக்கூடிய இடத்துல வேலை, அணுகுண்டு தயாரிக்கிற இடத்துல வேலை, கரண்ட் கம்பெனியில் வேலை, இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு வேலை வாய்ப்பு. அதனால் நீங்கள் டிராவல் பண்ணி போய் அந்த வேலையை பார்க்குற சூழல் உருவாகலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக பயணம் செய்யக்கூடிய வேலை, அந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு இந்த கேதுசில் அமைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக பூர்வீக சொத்து, கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். ஸோ ஒரு பூர்வீக சொத்தை நீங்கள் விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இந்த காலத்தில் விற்க முடியும். ஸோ பூர்வீகத்தினுடைய இடமாற்றம் ஏற்படும். ஸோ பிறந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும். ஆனால் பூர்வீக சொத்து உங்களுடைய கைகளுக்கு வரக்கூடிய தருணம் இந்த கேது திசையில் பூர்வீக சொத்தினுடைய லாபங்கள் பெறுவீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓவரால் மிக மிக நல்லதாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, இந்த ராஜ மந்திரி கிரகம் சொல்லுவாங்க குரு பகவான், அதோட இந்த கேதுவும் சேருகின்ற பொழுது, கேதுசியும் நடக்கின்ற பொழுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேலை, அதாவது கலெக்டர் ஆகக்கூடிய யோக அமைப்பு, விஏஓ, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை வாய்ப்புக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, வனத்துறை போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த கேதுசில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? கல்வித்துறையில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நல்ல காரியத்திற்கு, நல்ல விஷயத்திற்கு, கேதுடைய காரக விஷயத்திற்கு கேது யோகத்தை கொடுப்பார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ மற்றபடி
இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, மற்ற விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தடைகளை கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய அளவு தடையோ பிரச்சனையோ உங்களுக்கு வராது. ஸோ ஆக மொத்தம் இந்த 7 வாரங்களை நிச்சயமான முறையில் கேது உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அந்த வயது காலகட்டம் 25 வயசு முதல் 45 வயசுக்குள்ள. ஸோ இந்த வயசுக்குள்ள கண்டிப்பாக அது நடந்தே தீரும். சரிங்களா? ஸோ மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி விநாயகருடைய வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு மற்றும் இந்த கேதுசை நடக்கின்ற பொழுது முன்னோர்களுடைய திதி, திராத்தம், தர்ப்பணம் போன்ற விஷயங்களை முறைப்படி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய இதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.